என்னோட கணவர் தான் இறந்ததுங்க. இப்போ அண்ணா வந்து எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. சிஎம் அண்ணா விஜய் அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எந்த ஊர்ல உங்களுக்கு எங்க அப்பாயின்மெண்ட் கிடைச்சது? எந்த போஸ்ட்? வெள்ளக்கோவில்ல ஜூனியர் அசிஸ்டண்டா யூனியன் ஆஃபீஸ்ல உங்களுக்கு கிடைச்சது. எத்தனை பசங்க? பையன் 1 பொண்ணு 1ங்க. இப்போ கோர்ட்ல வந்து இந்த வேலையை வந்து தற்காலிகமாக தான் கொடுக்கணும், நிபந்தனைகள் உட்பட்டு தான் கொடுக்கணும்னு சொல்லி திடீர்னு காலையில் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்கலாம்? அது எல்லாத்தையும் அவர் அண்ணா இருக்காரு, அண்ணா பார்த்துக்குவாரு. அண்ணா மேல நம்பிக்கை இருக்கு. சம்பவத்துல எங்க அண்ணன் இறந்துருந்தாங்க. இப்போ எனக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. சிஎம் கையால வாங்கிட்டு போந்தார். எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப எமோஷ்னலா இருந்துச்சு. அண்ணாவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? எத்தனை குழந்தைங்க? இல்ல, அண்ணாக்கு மேரேஜ் ஆகல. அதனால தங்கைக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட். ஜூனியர் அசிஸ்டன்ட். இப்போ ஒரு வழக்கு போட்டு இன்னைக்கு காலையில தீர்ப்பாயிருக்கு. இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பர்மனண்டா கொடுக்க கூடாது, நிறைய நிபந்தனைகளோட தான் கொடுக்கணும், இந்த வழக்கு முடிஞ்சதுக்கு வரும் தான் சொல்லுவாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரியலைங்க. பாதிக்கப்பட்டது அம்மா தவறிட்டாங்க. அவ்வளவுதாங்க. இப்போ என்ன வேலை உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க? எனக்கு கலெக்டர் ஆஃபீஸில் இரவு பணி காவலர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. முதல்ல நீங்கள் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? இந்த ஆணை வாங்குறத பற்றி? ஆணை வாங்கும்போது அவர் நன்றி சொன்னேன், அவ்வளோதான், பரவாயில்ல அப்படின்னாரு, அவ்வளோதான். மற்றபடி யாரும் அதிகம் பேசலைங்க. யாரும் பேசுகிற நிலைமை இல்லை. எவ்வளோ நேரம் ஒவ்வொருத்தருமே இல்லை 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 அவர் எதுவும் பேசல. வந்தார், எல்லாருக்கும் அர்த்தம் சர்டிஃபிகேட் கொடுத்தாரு, கிளம்பிட்டார், அவ்வளோ. ஒரு சிலர் மட்டும் கொஞ்சம் எமோஷ்னலாக அழுதுட்டாங்க. எல்லாருக்குமே ஒரு துக்க உணர்வில் தான் இருந்தோம். அவரும் அதிகம் பேச முடியல, அவராலையும். வந்தார், கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அழுதவங்களுக்கு ஏதாவது ஆறுதல் சொன்னாரா? அதெல்லாம் சொன்னார், பேசினாங்க. அவராளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல அவருக்கு. அவரும் கொஞ்சம் ரொம்ப எமோஷனலாகி அழுதுட்டாருங்க. சொல்லுங்க, எவ்வளவு ஃபீல் பண்றீங்க ஆடுறாங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி வரும்னு நான் நினைக்கல. எனக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லான இதுதான் பண்ணியிருக்காங்க சிஎம் விஜய் அண்ணா. அவங்க எப்பவுமே மறக்க மாட்டோம். இது என்ன ஊர்ல உங்களுக்கு என்ன அப்பாயின்மெண்ட்? கரூர்ல எஸ்பி ஆபீஸ்ல போட்டிருக்காங்க. என்ன இளநிலை பணியாளரா போட்டிருக்காங்க. இப்போ ஒரு வழக்கு தீர்ப்பு பர்மனண்டா கொடுக்கக்கூடாது, அதை பத்தி தெரியல. அவர் அண்ணா பாத்துப்பாரு, எதுவா இருந்தாலும் அவர் பாத்துப்பாரு.